ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மோ கிச்சன். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை படையல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரஸ்வதி பூஜைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆயுதங்கள் எல்லாம் வச்சு படைப்போம், புக்ஸ் எல்லாம் வச்சு படைப்போம். குழந்தைங்கள ஸ்கூல் சேர்ப்பாங்க. சரஸ்வதிக்கு ரொம்ப விசேஷமான நாள். நம்ம நவராத்திரி முடிஞ்சு சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையெல்லாம் கொண்டாடுவோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, சுட சுட சாதம், மெதுவடை, காராக்கருணை பொரியல், வறுவல், அப்புறம் அப்பளம் வறுத்துருக்கோம், செவ்வரிசி பாயசம், கொண்டக்கடலை சுண்டல், அவல் பொரியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். எப்பயுமே சரஸ்வதி பூஜைக்கெலாம் அவல் பொரியெல்லாம் படைக்கிறது விசேஷம் இல்லைங்களா? எல்லாம் அவல் பொரி, சக்கரை எல்லாம் தனியாக வாங்கி வச்சுருக்கோம். நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சு, டூல்ஸ் எல்லாம் வச்சு படைக்கிறது வழக்கம். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும். முதல் நாள் நம்ம வீடெல்லாம் துடைச்சி கதவுக்கெல்லாம் சந்தனம் வச்சு போட்டு வைப்போம். அதே மாதிரி நாங்களும் எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். நைவேத்தியம் பண்ணிவிட்டு, தீபாராதனை பண்ணிவிட்டு, காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்றைய சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தீபாவளியெல்லாம் முடிஞ்சிட்டு நான் எங்கள் வீட்டில் எல்லாம் மருமகளுக்கு, பேத்திக்கு, பேரனுக்கு எல்லாம் சந்தனம் வச்சு விட்றேன். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம குழந்தைங்களையும் கடவுள் பக்தியில் ஈடுபடுத்தணும். அவங்களையும் நம்ம கூட சாமியை கும்பிட்டு எப்பயுமே இந்த பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கணும். இந்த காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு முறை வச்சுருக்காங்க, இப்படி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு அதை நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம அது மாதிரி கற்றுக் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, அவங்களும் பிற்காலத்தில் இதே மாதிரி கடைப்பிடிப்பாங்க. குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்.